அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரடா கணிதம் சேனல்ல 2008 குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வியை பத்தி பார்க்க போறோம். ஒரு செவ்வகத்தோட நீளம் அதன் அகலத்தை போல் இருமடங்கு அதன் நீளத்தை 5 சென்டிமீட்டர் குறைத்து அகலத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கிறது எனில் செவ்வகத்தோட நீளம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பழைய பழைய நீள அகலத்தை வச்சுக்கிட்டு இருக்கப்ப புதிய நீளத்தையும் அகலத்தையும் மாற்றி அமைக்கிறோம். எப்படி? நீளத்தை 5% குறைக்கிறோம், 5 சென்டிமீட்டர் குறைக்கிறோம், அகலத்தை என்ன செய்கிறோம், 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறோம். இப்படி மாற்றி அமைக்கிறப்ப பரப்பளவில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதா? 75 சென்டிமீட்டர் என்ன செய்யுதான்? அதிகரிக்கிறது. இந்த அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ஸு, குறைக்கிறதுனா என்ன போட போகிறோம்? மைனஸ். ரைட்டா? இப்போ பார்ப்போமா? இப்போ நம்மளுக்கு என்னதான் நடக்குது? நீளம் அகலத்தை போல் எத்தனை மடங்கா? 2 மடங்கா. அப்போ நீளம் அகலம், நீளம் அகலத்தை போல் எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க? 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப அகலம் யாருன்னு தெரியும்ல? அகலம் தெரியாத ஆளை நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். அகலம் ஏன்னு வச்சா நீளம் எனக்கு என்ன ஏவா மாறிடும்? 2a. நம்ம இப்பொழுது எக்ஸ் தானே வைப்போம். நம்ம ஏன்னு வைக்கிறோம்னா பெருக்கல் நம்மளுக்கு எளிமையா இருக்கும். அகலத்தை நான் ஏன்னு வச்சோம்னா நீளம் என்ன ஏவா மாறிடும்? 2a. ஏன்னா எத்தனை மடங்கு? 2 மடங்கு. மடங்குனா பெருக்கணும். ரைட்டா? இப்ப நீளத்தை எத்தனை சென்டிமீட்டர் குறைக்கிறோம்? 5 சென்டிமீட்டர் குறைக்கிறோம். அப்போ புதிய, அதாவது புதிய நீளம், நீளத்தை 5 சென்டிமீட்டர் குறைக்கிறோம், அகலத்தை என்ன செய்யறோம்? 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறோம். புதிய அகலம் 5 சென்டிமீட்டர் என்ன செய்யறோம்? அதிகரிக்கிறோம். பாருங்க, நீளத்தை 5 குறைச்சிட்டோமா, அகலத்தை 5 அதிகரிச்சிட்டோமா. இப்ப பரப்பளவுல என்ன மாற்றம் ஏற்படுதா? பழைய பரப்புல 75 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. அப்ப நம்ம கண்டுபிடிப்போமா? புதிய பரப்பு, புதிய பரப்பு எப்படி இருக்கான்? பழைய பரப்புல 75 சென்டிமீட்டர் அதிகரிக்குதான். அப்போ நம்ம யாரோட அளவை கேட்குறாங்க? நீளத்தோட அளவை கேட்குறாங்க. பாப்போமா? புதிய பரப்புங்கிறது என்னது? குறைச்சது அதிகரிச்சது. அதை எடுத்துக்குவோம். 2a - 5 பெருக்கல் a + 5, a + 5. பழைய பரப்புனா என்ன? 2a × a ப்ளஸ் என்ன வரும்? 75 பெருக்குமா? உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. 2a ஏவோட பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2a². 2a 5ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும்? நம்பரையும் பெருக்குங்க. i2 10, 10a. நம்பரையும் லெட்டரையும் பெருக்குங்க. 5a. நம்பரையும் பெருக்குங்க. -25 = 2a ஏவோட பெருக்குங்க. 2a² + 75. இங்கே இருக்க எல்லாரையுமே இங்கே கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் இங்கே வரப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், பெருக்கல் வகுத்தல் ஆகும், வகுத்தல் என்ன ஆகும்? பெருக்கல் ஆகும். இங்கே இருக்கிறது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ இங்கே வரப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 10a 5a போச்சுன்னா நமக்கு எத்தனை a? 5a -25 ப்ளஸ் 2a² இங்கே வரப்போ -2a² ப்ளஸ் 75 இங்கே வரப்போ -75 = 0. 2a² 2a² என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 5a 2a போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3a -75 = 0. இந்த -75 இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? +75. நம்பர் லெட்டர் சேர்ந்து அது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம்? பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருக்கலோட ஃப்ரெண்டு வகுத்தல் 3 அடிப்போமா? 2 3 6, பாக்கி 1 15, i3 15. அப்போ ஏ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 25 சென்டிமீட்டர். இந்த ஏங்கிறது யாரை குறிக்குது? கணக்கில் அகலத்தை குறிக்குது. நம்ம அவசரப்பட்டு போய் டிக் பண்ணிடக்கூடாது. இந்த ஏ 25ங்கிறது யாரை குறிக்குது? அகலத்தை தான் குறிக்குது. நம்மள்ட்ட கேட்கறது கேள்வி என்ன? நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ நீளங்கிறது என்னது? அகலத்தை போல் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போ நீளங்கிறது இந்த அகலத்தை போல் 2 மடங்கு. அப்போ 2 × 25. அப்போ நீளம் எவ்வளோ? 2 25 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 சென்டிமீட்டர். இது கொடுத்துருக்க ஆப்ஷன் யாரை குறிக்கும்? ஆப்ஷன் டியை குறிக்கும். நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தெரிவிங்க, லைக் கொடுங்க. நன்றி.